குடும்பத்தார் வாழ வேண்டும். நீங்களும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும். உடம்பையும் உயிரையும் அறிய வேண்டும். உடம்பாகிய சந்திரர்களையும் உயிராகிய சிவர்களையும் அக்னியாகிய புலியும் புருவமத்தியில் செலுத்த வேண்டும். அக்னியாகிய சுழிமணி, உடம்பாகிய சந்திரகளை, உயிராகிய சூரியர்களை, சுழிமணியாகிய அக்னி. அப்போ வாத பித்த சிலைத்தம் சொல்லுவான். வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது அக்னி, சிலைத்தம் என்பது தண்ணி. ஆக இந்த மூன்று ஒன்றுபடுத்தி ஒரு வேதியியல் செய்ய வேண்டும். வேதியியல் செய்யதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன வேணும்னா, அப்படி ஒரு வேதியியல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குய்யா. அதுக்கு தான் ஐயா நீ சைவத்தை மேற்கொள்ளையா, மாதண்டு பற்றி அன்னதானம் செய்ய, அன்பா நடந்துக்க. நீ பூஜை செஞ்சால் ஒன்று பூஜை செஞ்சால் உனக்கு அடிமான வார்த்தை வருமா? காலையில் 5:30 மணி 6 மணிக்கு எழுந்து நாமத்தை சொன்னீங்கன்னா வன்மனம் பேசுவோம், கோபம் வருமா? இருக்கும். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? கோபம் தான். கோபத்தை உண்டு பண்ணும், அடாது எண்ணத்தை உண்டு பண்ணும். நீ பெரியவங்க தொடர்பு கொள்ள என்ன ஆகும்? சாந்தியுமே ஒடிவாக. சாந்தியுமே ஒடிவானா இங்கே என்ன இருக்கும்? கடவுத்தன்மை தானே இருக்கும். கடவுத்தன்மை இருக்க தான் போகுது. ஆகவே நான் தொடர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியங்களும் நல்லபடி நடக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஞான சித்திக்க வேண்டும். ஞான சித்திப்புக்கு ஒரு வாய்ப்பும், அந்த வாய்ப்பை பெற்று நீங்களும் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும். உலகம் எங்கே பார்த்தாலும் வறுமை தாண்டமாடுகிறது. இந்த ஜீவகாரணி ஒழுக்கம் ஜீவகாரணம் இல்லை. அந்த இயற்கை சிந்தை இருந்தால் நல்லார் ஒருவர் உடலில் அவர் விட்டு எல்லோருக்கும் எப்பையும் அடையனா. நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் ஒளியோடி புல்லுக்கும் வாங்கிய புசியுமாம் துள்ளு உலகில் நல்லார் ஒருவர் உடலில் அவர் விட்டு எல்லோருக்கும் பெய்ய அடையனா. அந்த ஒருத்தவங்க ஒரு நாளுக்கு நாள் அருகி வருது. இங்கே பார்த்தாலும் கருணை இல்லாத மக்கள் மிகுதியாகிறார்கள். அதை இயற்கை தடைபட்டிருக்கு. நம்ம மீண்டும் எல்லாம் உள்ள ஞானிகளை வணங்கி மீண்டும் பருவமழை பெய்து உலகம் செழிக்க வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனையின் மாணிக வாசகனை வணங்கி நீங்களும் வாழ வேண்டும் சொல்லி இது நேரவர்களும் அமைதியாக நான் எனவே அறிவிக்கப்பட்டதுபடி நான் புதிய கல்வியில்லாதவன் எதையான சிற்றறிக்கை தோன்றியவாறு சில கருத்து சொல்லியிருக்கிறேன். அதை குறைய இருப்பது இயல்புதான். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன்.